தைப்பூசத்திற்கு முதல் நாளில் புதிர் தினம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் பாரம்பரியமாக கொண்டாடப்படுகின்றது. தேவஸ்தான அறங்காவலரும் சிவாச்சாரியாரும் புதிரை அறுவடை செய்வதற்காக நல்லூர் ஆலயத்திலிருந்து மரவன்புலவில் உள்ள ஆலயத்துக்கு சொந்தமான வயலுக்கு சென்றனர். தொடர்ந்து வயல் பகுதியில் விசேட பூஜைகள் செய்யப்பட்டதை தொடர்ந்து புதிர் அறுவடை செய்யப்பட்டது. பின்னர் அறுவடை செய்யப்பட்ட புதிர் ஆலயத்துக்கு எடுத்து வரப்பட்டது. மரவன்புலவில் உள்ள ஆலயத்துக்கு சொந்தமான வயலில் அறுவடை செய்யப்பட்ட முதலாவது புதிரில் அமுது தயாரித்து நல்லை கந்தனுக்கு படையல் பூஜைகள் செய்யப்படுவது வழக்கமாகும். நல்லை கந்தன் ஆலயத்தின் மரபாகவும் பண்பாட்டு விழாவாகவும் பேணப்படும் இந்த நிகழ்வு 292வது ஆண்டாக இவ்வருடம் கொண்டாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கொழும்பு புதுச்சேரி தெருவில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணா ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இன்று காலை விசேட பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து அதிகளவான பக்தர்கள் விக்கிரகங்களுக்கு எண்ணெய் காப்பு சாத்தினர். ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணா ஆலயத்தின் பிராண பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் நாளை காலை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதனிடையே ஹட்டன் டிகோயா மந்தாகினியில் அமையப்பெற்றுள்ள திருஞான சம்பந்தர் திருமணத்தின் காசிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் இன்று நடைபெற்றன. இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் தலைமையில் பூஜைகள் நடைபெற்றன. தைப்பூசத்திலே இலங்கையிலே முதன்முறையாக நம்முடைய பிரணவம் அறக்கட்டளையின் சார்பாக உலக நன்மைக்காகவும் இலங்கை மக்கள் அனைவரும் சார்பாகவும் இலங்கை நாடு உயர வேண்டும், இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு அவர்களை ஏற்படுத்தாத வண்ணம் எல்லோரும் இன்பமுற்று வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சத்ரு சம்ஹார வேல் பூஜை என்கிற மிக சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமான் செய்த முருகப்பெருமான் சூரனை அழிப்பதற்கு முன்பதாக திருச்செந்தூரிலே சென்று முருகனே சொன்ன மந்திரங்களை கொண்டு நாளைய தினம் நம்முடைய கொட்டக்கலை முத்துமாரியம்மனுடைய தேவஸ்தானத்திலே மிக சிறப்பான முறையிலே பிரணவம் அறக்கட்டளையும் சிவஞான தமிழ் பேரவை அன்பர்களும் இணைந்து நடத்துகிற மாபெரும் சத்ரு சம்ஹார வேல் பூஜையானது நிகழ இருக்கிறது. அனைவரும் பங்கு பெற்று சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி அமைகிறோம்.